தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக பாஜக தலைவராக இருந்தபோது வானதி சீனிவாசனை டம்மி பண்ணி ஓரமா வச்சுட்டாங்க. 10 மணிக்கு பதவியேற்பு நிகழ்ச்சின்னா அதிகாலை 3 மணிக்கு அவன் செத்து போயிட்டான். ஒரே ஒரு கேள்விதான், இவங்க 2 பையன் இருக்காங்கல்ல, அந்த ஒரு பையனுக்கு கொரோனா இப்படி இருந்தா இந்த அம்மா போய் பார்த்திருக்காரு. வேற ஆஸ்பத்திரி ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்களா, பண்ண மாட்டாங்களா? இவங்களால எனக்கு தெரிஞ்சு நல்லது நடந்ததாக எனக்கு தெரியாதுங்க. இந்த பையன் இந்த யுவராஜுக்கே நடக்காத போது கோவை மக்களுக்கு மட்டும் என்னத்தை கிடைக்க போகுது? ஒண்ணு கோலகல சீனிவாஸ், ஒண்ணு ரங்கராஜ் பாண்டே. இந்த 2 பேரை நான் திட்டுறதுக்கு ஒரே காரணம் தான், 36ல தான் இந்த பாஜக ஆட்சி அமைக்க. அதுக்கு நீ யாரு நீ அதை பத்தி சொல்றதுக்கு? இந்த அறிவுசார் பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு, இதுல ஃபுல்லா இவங்க 2 பேரும் தான் நிப்பாங்க. கையில ராக்கி கேட் நான் கூட கட்டல, நான் RSS காரன், ராக்கி கேட் கட்டிருக்கேன். மோடி அங்க ஜெயிப்பாரு, அவர் தான் வருவாரு. தமிழ்நாட்டுல பாஜக வெற்றி பெறாரு, ஒரு சீட்டு கூட கிடைக்காது. கோலகல சீனிவாஸ் ஏன் அப்படி வராதான்னா, அது எடப்பாடி கூட கூட்டணி வச்சாதான். சரிங்க, எடப்பாடி கூட கூட்டணியை வைப்பாங்க. வச்சா எத்தனை சீட்டு தருவாரு? 5 சீட்டு தருவாரு. 5 சீட்டு இருந்தா எத்தனை வெற்றி பெறும்? 2 சீட்டு வெற்றி பெறும். அதை வச்சு நாக்கா வலிப்பேன்னு கேட்டா அதுக்கு பதில் இருக்காது. இவங்க கிரவுண்ட் லெவல்ல கேளுங்க. அங்க பாருங்க, மெனக்கெட்டு போய் நயினார் நாகேந்திரன், அதாவது அதிமுக இருந்து வந்ததுனாலயே இன்னும் தெரியல, அந்த மைண்ட் செட்ல இன்னும் அப்படியே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் எப்படி பிஜேபி காரன்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. எடப்பாடி கூட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லி ஏதாவது ஒரு தொண்டனை காணிங்க. அதுக்காக வேண்டிய அண்ணாமலையை நீங்க இழிவுபடுத்தாங்க. அண்ணாமலையுடைய உழைப்பை நீங்க கொச்சைப்படுத்தாங்க. இத மாதிரி ஒரு தலைவர் இனிமே எந்த காலத்திலும் தமிழ்நாட்டு கிடைப்பான்னு சொல்லவே முடியாதுங்க. ஏதோ கோயம்புத்தூர்ல கொஞ்சம், கன்னியாகுமரியில கொஞ்சம், ராமநாதபுரத்துல கொஞ்சம் அப்படி இருந்த பிஜேபியை தமிழகம் முழுக்கணி வளர்த்து கொண்டு வந்தா குறுக்குச்சாறு ஓட்டிட்டு நடக்கு இந்த கோஷ்டிகளை. இவங்களுக்கு தேசியம் கிடையாதுங்க, சுயநலம் தான் முக்கியம். இந்த வானதி சீனிவாசன் எந்த லட்சணத்துல இருக்கு, இதே மாதிரி தான் தமிழிசை சவுந்தரராஜன். 2 மாநிலத்துக்கு கவர்னர். ஒரு தகவலை சொல்றேன், 2 மாநிலத்துக்கு கவர்னர் ஆகி அந்த அம்மா அழகு பார்த்து வச்சிருக்காங்க. இப்ப கன்னியாகுமரியில நிக்கணும், தூத்துக்குடியில நிக்கணும், தென் செயலில் நிக்கணும். இவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு இது வேற எதுவுமே இருக்காதுன்னு நான் சொல்றேன். இருந்துட்டு இதுக்கு பங்குக்கு இது இந்த அம்மா பண்ணிட்டு இருக்கு, அந்த அம்மா அதுக்கு பங்குக்கு அங்க பண்ணிட்டு இருக்கு. நேட்டிவ் பிளஸ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். திரு அண்ணாமலை IPS அவர்கள் பாத யாத்திரையை தொடங்கி நிறைவுக்கு வந்துட்டார். வரக்கூடிய 27ஆம் தேதி பல்லடத்தில் நடக்கக்கூடிய மாபெரும் விழாவில், வெற்றி விழாவில் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகள்லையும் நடைபயணத்தை மேற்கொண்டு சென்னையில் மட்டும் அந்த நடைபயணத்தை எல்லா தொகுதிகள்லையும் நடைபயணமாக மேற்கொள்ள முடியாத பட்சத்தில் அங்கே உள்ள மக்கள் சந்திக்கிறது, அது ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும், இல்லைன்னா மாணவர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா மாணவிகளாக இருக்கட்டும், இல்லைன்னா வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், இவங்களை நம்ம மக்கள் சந்திப்புங்கிற அடிப்படையில் அவங்களெல்லாம் சந்தித்து இப்படி கொண்டு நிறைவு பெற வைக்கிறாரு. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு. அந்த நடைபயணத்தை ராமேஸ்வரத்தில் தொடங்கும் போதே அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி கிடச்சிது. முதல் நினச்சாங்க 2 நாள் நடப்பாங்க, ஒரு ஆர்வம். முதல் நாள் தொடக்க விழா நிகழ்ச்சி தானே, 4 பேர் வருவாங்க, அதுவே 2 லட்சத்துக்கு மேலே 3 லட்சம் அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன இது இருந்துச்சு. இவ்வளவு மக்கள் எப்படி கூடினாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பிறகு போக போக பார்த்தா தினசரி அவருக்கு கூடவே ஒரு 25, 30,000, 40,000 இந்த மாதிரி மக்கள் நடக்க ஆரம்பித்த உடனே குறிப்பாக இந்த திராவிடியா மாடல் கட்சிகளுக்கெல்லாம் பீதி கலங்கிச்சுது. அது திமுகவாக இருந்தாலும் சரி, எடப்பாடி EDMKவாக இருந்தாலும் சரி, இவங்க கதி கலங்கினாங்க. போக போக இன்னமும் அது வளர்ச்சி அடைஞ்சதே வந்துச்சு. அவங்க நினைச்சாங்க அது ராமேஸ்வரத்தில் கொஞ்சம் பிஜேபி உண்டுல அப்படின்னு நினைச்சாங்க. அப்புறம் கன்னியாகுமரி போகும்போது கன்னியாகுமரி ஏற்கனவே பிஜேபி இருக்காங்கல்ல, அதனால அது கூட்டம் வரதானே செய்யும் அப்படின்னாங்க. தென்காசியில் பிஜேபி இருக்குல்ல அப்படின்ட்டாங்க. சரி, அப்படியே இந்த டெல்டா மாவட்டங்களில் போகும்போது ஆஹா அங்கே தான் பிஜேபி கிடையாது, அங்கே எப்படி மக்கள் வராங்க அவங்க கணக்குப்படி. அப்போ பாஜக எல்லா இடமும் வேரூன்றி அழுத்தமாக நான் மக்களுடைய ஆதரவை பெற்றுட்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. திருச்சி மாவட்டங்கள்லாம் வரும்போது அவங்களுக்கு அது என்ன பண்ணனே தெரியல. கொங்கு மண்டலத்தில் சொல்லவே வேண்டாம், அது முதல் இதில் வரும்போதும் கூட அப்படி தான் இருந்துச்சு. இப்போவும் வரும்போதும் பயங்கரமான கூட்டம். இதில் ஒரு சில நமக்கு திருத்திக்க வேண்டிய சில விஷயம் இருக்குது. பாஜகவில் உள்ள முன்னணி தலைவர்கள், மூத்த தலைவர்கள் நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அது இதுக்கு முன்னாடி 1-2 தடவை நம்ம அதை சுட்டி காணிச்சிருக்கோம். அதாவது இந்த என் மண் என் மக்கள்ங்கிறது ஒரு இயக்கம், அதை முன்னெடுத்து தலைமை தாங்கி போகிறது திரு அண்ணாமலை IPS. அவ்வளோதான். அவர் ஒரு நடைபயணத்தை கொண்டு போகிறார். இவர் இந்த இதனால கிடைக்கக்கூடிய வளர்ச்சி எல்லாமே பாஜகவுக்கு தான். அவங்க வீட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போக முடியாது. அவர் திரு அண்ணாமலை IPS ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அந்த கம்பெனிக்கு இதன் மூலமாக அந்த இன்வெஸ்டர்ஸ் நிறைய வந்துருவாங்க. அது மூலமாக அவர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டமைக்க போகிறார் அப்படிலாம் கிடையாது.
தமிழகத்தில் பாஜகவுடைய இதை வளர்ச்சி அடையும், அதன் மூலமாக நிறைய எம்பிக்களை பெற முடியும், அதே மாதிரி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும். அந்த மாதிரி தான் அவர் எடுத்துகிட்டு போகிறாரே ஒழிய, அது கட்சிக்கு தான் இருக்குதே ஒழிய, பலனே ஒழிய, அது திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ங்கிற தனி மனிதனாக எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவருடைய உழைப்பு அதிகம். 100 நாள் ஒருத்தர் வந்து தெரு தெருவாக நடந்து மக்கள் ஆதரவை பெற்று இதுவரைக்கும் எந்த தலைவர்களும் செய்யாத ஒரு காரியத்தை அவர் செய்து, எந்த தலைவர்களுக்கும் கிடைக்காத பாஜகவில் எந்த தலைவர்களுக்கும் கிடைக்காத ஒரு பேர் ஆதரவோடு அவர் வந்துட்டு இருக்கார். திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து தெருவில் நடக்கும்போது வந்து அந்த காலத்தில் அவர் ஒரு பெரிய நடிகர், அவருக்கு ஏற்கனவே ரசிகைகள் ஏராளமான ரசிகர்கள் பட்டாளம் உண்டு. அந்த இதில் அவரை வேடிக்கை பார்க்கறதுக்கு அன்னைக்கு எப்படி தெருவில் எல்லாம் அவர் நடந்து வரும்போது பால்கனி நின்றும் அங்கே நின்றும் வீட்டில் நின்றும் அந்த வாசலில் நின்றுமா ஜன்னல் நின்றுமா எட்டி பார்த்தாங்களோ, அதே மாதிரி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து முதல்ல ஃப்ரம் த பிகினிங் டேல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நடந்து போகக்கூடிய எல்லா இடமும் இது இருக்கும். கட்டட வேலை செய்கிறவங்க அங்கே நின்று அதை வேலையை விட்டுட்டு இங்கே எட்டி பார்த்து நின்று கை காட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. சின்ன குழந்தைகள் எல்லாம் தோளுக்கு மேலே இருந்து கை காட்ட ஆரம்பிச்சுது. எல்லா தரப்பு மக்களும் அவருக்கு பேர் ஆதரவு கொடுத்து பெருமையான ஒரு விஷயத்த எல்லாம் பண்ணிட்டு வரும்போது, பாஜகவில் உள்ள அந்த முன்னணி தலைவர்கள் இருக்காங்களா, மாநில நிர்வாகி மூத்த தலைவர்கள், இவங்க வந்து இவங்களுக்கு அந்த எண் மண் எண் மக்களுங்கிறது நம்ம கட்சிக்கு தானே ஒரு பெரிய பலத்தை ஏற்படுத்திட்டு போகுது. இப்போ பாஜகவுக்கு தானே ஒரு பெரிய பலம் சேர்க்கிற ஒரு வேலை தானே, பாஜக வளர்ச்சிக்கு தானே அந்த எண் மண் எண் மக்களுங்கிற அந்த இயக்கமே, அந்த நடைபயணத்தை, அந்த பாத யாத்திரையை அவர் மேற்கொண்டிருக்காருங்கிறது கூட புரியலை அப்படின்னா கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கும்னு அர்த்தம். தொண்டர்களுக்கு புரிஞ்சு போச்சுது, கீழ்மட்டத்தில் உள்ள நிர்வாகிகளுக்கு புரிஞ்சு போச்சுது, பெரும்பாலும் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் ஏறக்குறைய ஓரளவுக்கு புரிஞ்சு போச்சுது. ஒரு சில மாவட்ட கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர் மாதிரி சிலரை தவிர பாக்கி எல்லாத்துக்கும் அது நல்லா புரிஞ்சு போச்சுது. இவங்க எல்லாம் எண் மண் எண் மக்கள்ங்கிறத நெஞ்சில் தாங்கிட்டாங்க. அந்த ஸ்டிக்கரை சட்டைக்கு மேலே குத்திட்டாங்க, இல்லைன்னா அந்த ஸ்டிக்கர் ஓட்டின சட்டையை வாங்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பயணத்தில் ஈடுபடும் போது மட்டுமாவது அதை வந்து கடைபிடிச்சாங்க. ஆனால் மற்ற ஒரு சில, அதாவது கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர் மாதிரியான சிலர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எங்கே பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் அதை கடைசி வரைக்கும் அதை அடமெண்ட்டாக நான் அதை வந்து குத்தவே மாட்டேன் அப்படின்னு நிற்கிறாங்க. இவங்க கட்சிக்கு அவசியம் தேவையா? இல்லை பாஜக இப்படி ஒரு மூத்த தலைவர், இவங்க வந்து இதுக்கு முன்னாடி இதில் வந்து டிவியில் உட்காந்து பேசினாங்க, இல்லைன்னா இதிலெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, அதனால வந்து இவங்க வந்து அவங்களுடைய பங்களிப்பை நம்ம குறைச்சி மதிப்பிடலை. அந்தந்த காலகட்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பங்களிப்பை செய்தாங்க. இப்போ கட்சி பெரிய லெவலில் வளர்ந்து ஆட்சி பிடிக்கக்கூடிய லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து, அதாவது ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் அப்படி எடுத்துருங்க. இல்லை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இந்நாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சேர்ந்து வியூகம் அமைக்கிறாங்க, கூட்டணி சேர்ந்து வியூகம் அமைக்கிறாங்க பாஜகவை வீழ்த்துவதற்கு, திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ஐ வீழ்த்துவதற்கு. அப்படின்னா இது எவ்வளோ பெரிய வெற்றியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், எவ்வளோ பெரிய வளர்ச்சியை வந்து பாஜக பெற்றிருக்கு தமிழகத்தில். இந்த சூழ்நிலையில் இந்த மூத்த தலைவர்கள்ங்கிற பேரில் இருக்கக்கூடிய பாஜகவில் உள்ள முன்னணியினர் பலரும் வந்து அந்த எண் மண் எண் மக்கள்ங்கிறதையே நெஞ்சில் அந்த சட்டையில் குத்துறதுக்கு தயக்கப்படுறாங்க. அப்படின்னா இவங்களை வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடத்துல தானே இவங்க இருக்காங்க. ஒரு கசப்பான அனுபவம்னு சொன்னோம்ல, கொஞ்சம் வேதனையான விஷயந்தான். நம்ம அதை மூடி மறைச்சி பிரயோஜனம் இல்லை. அதனால் நம்ம அதை வெளிப்படையாக சொன்னால் தான் இனிமேலாவது இந்த குறிப்பிட்ட ஜென்மங்கள் திருந்துதான்னு பார்ப்போம். திருந்தலைன்னா காலம்தான் அவங்கள திருத்தோம்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். அப்படி தான் நான் இதை சொல்ல முடியும். இதுக்கு மேலே வேதனைப்பட்டுலாம் என்னால் பேச முடியாது. சிங்காநல்லூரில் நடைபயணத்தை மேற்கொண்டார் திரு அண்ணாமலை ஐபிஎஸ். நீங்கள்லாம் அதில் உள்ள வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. மக்கள் கூட்டம்லாம் அப்படியே மண்ணை மேலேருந்து அள்ளி போட்டால் கீழே விழாது, அந்த அளவுக்கு பெரிய கூட்டம்லாம் வந்திருந்து. இதில் ஒரு கசப்பான அனுபவம்னு விஷயம்னு நான் சொன்னது எதை சொன்னேன் அப்படின்னா, நிறைய போர்டு வச்சுருந்தாங்க, நிறைய பேனர் ரவுண்டு சைஸ்லலாம் வச்சுருந்தாங்க, மற்ற இதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அது வந்து எல்லா மாவட்டத்துலையும் அவங்க வரும்போது சுவரெழுத்துலேருந்து எல்லாமே பண்ணியிருப்பாங்க. எல்லாமே அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலையை சுற்றியே அது இருக்குது. ஏன்னா அவர் தானே தலைமை தாங்கி வராரு, அவரை தான் மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. அதையும் நம்ம பார்த்துக்கணும். அவரை தான் மக்கள் ஆதரவும் அவருக்கு தான் இருக்குது, அவரை தான் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இந்த ரமேஷ்குமார் அவர் வந்து கோவை மாநகர் மாவட்ட பாஜகவினுடைய தலைவராக இப்போதைக்கு இருக்கார். இவருடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த மாவட்ட எல்லை இது லிமிட்டில் தான் அது வருது. ஆனால் அவர் வந்து அந்த சிங்காநல்லூரில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் நடந்து வந்து அந்த இதில் வச்ச அந்த பேனர்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு ஃபோட்டோவே இல்லை, ஃபோட்டோவே வைக்கலை. வானதி சீனிவாசன் தனியாக ஃபோட்டோ வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க, வருகை வருகை எல்லாம் போட்டு. இந்த பக்கம் எல் முருகனுக்கு அவருடைய ஃபோட்டோவெல்லாம் போட்டு எல்லாம் வச்சுட்டாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு நீங்கள் மொத்தத்தில் வந்து இது நடக்கிறது நடைபயணம், என் மண் என் மக்கள், அந்த என் மண் என் மக்கள் அப்படிங்கிற அந்த பேரையும் அண்ணாமலையும் இல்லாமல் எந்த போஸ்ட்டுமே அடிக்க முடியாது.
மோடி பிதாமகன், அவர் கண்டிப்பா நம்ம வச்சிருவோம். அதே மாதிரி மாநில தலைவருங்கிற முறையிலேயாவது நீங்க வந்து எந்த போஸ்டர் அடிச்சாலும் ஒரு இது வச்சிருக்காங்க, ஒரு புரோட்டோகால். அந்த ஊர்ல யாராவது ஒரு பூத் கமிட்டியில இருந்து ஒருத்தர் ஒரு போஸ்டர் அடிக்கணும்னா கூட மாவட்ட தலைவருக்கு போட்டோவை பெருசா போடணும்னு சொல்லி ஒரு இதை வச்சிருக்காங்க. அப்படி வைக்கல, அப்படி போட்டோவை போடலை அப்படின்னாலே நேரே அதுக்கு சென்னையில இருந்து பொதுச் செயலாளர் லெவலில் உள்ளவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நீ இதை பண்ணா, இது வந்து பண்ணக்கூடாது, இது புரோட்டோகால், இதுபடி தான் நீ செய்யணும் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனால் கோயம்புத்தூருக்கு செல்லுபடி ஆகாதோ, செல்லாதோ அது எனக்கு புரியல. இல்லை ரமேஷ்குமாருக்கு மட்டும் அது செல்லுபடி ஆகாதோ, அவர் வந்து அதில் அதுக்கு உள்ளே வரமாட்டாரோ, அவர் ஸ்ட்ரைட்டா டெல்லி கான்டாக்ட்ல இருக்காரோ இந்த யோகே சிகாமணி. இல்லை அது கொஞ்சம் சரியில்லை. அதாவது அப்போ அப்படின்னா என்ன அப்படின்னு நான் விசாரிக்கும் போது அங்க உள்ள மூத்த அங்கே இன்னும் ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த ஊழல்கள் எல்லாம் வெளியே எடுத்து கொண்டு வந்தவங்க எல்லாம் அங்க இருக்காங்க. அது ஒரு பெரிய இது இருக்கு. அப்ப அதை விசாரிக்கும் போது தான் தெரியுது இவங்க ஒரு குழுவா ஒரு குரூப்பா இருந்து திட்டமிட்டே இதை செய்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. திட்டமிட்டு தான் இதை செய்தது. இது எதிர்பாராம எப்படி நடக்கும் சொல்லுங்க. எந்த போஸ்டா இருந்தாலும் அந்த போஸ்ட்ல திரு அண்ணாமலை ஐபிஎஸ் போட்டோ இல்லாம அடிக்க முடியாதுங்க. தமிழக பாஜகவுக்கு தமிழகத்தில் நீங்க எந்த சந்து பொந்துல என்ன போட்டோ அடிச்சீங்கன்னா அண்ணாமலை அவரு தாங்க இன்னைக்கு அண்ணாமலை அவரை வச்சே தான் பாஜக வளர்ந்துட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியுது. இன்னொன்று புரோட்டோகால் படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய போட்டோ இல்லாம நீங்க போஸ்டர் அடிக்க முடியாது, கட்சி போஸ்டர் அடிக்க முடியாது. நீங்க வேற ஏதாவது போஸ்ட், குடும்பத்து கல்யாண போஸ்டர் அடிக்க பிரச்சனை இல்லை, அதில் நீங்க போடுங்க, போடாம போங்க. ஆனா பாஜகங்கிறத நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அண்ணாமலை இல்லாம அதுதானே மாநில தலைவர். பிரதமருங்கிறது நம்ம எப்பவுமே கண்டிப்பாக அவரை தான் நம்ம பிரதமர், நம்ம கொண்டாடுவோம், நம்ம நல்லா வச்சிருவோம் தானாக. அதே மாதிரி அண்ணாமலையும் நீங்கள் வைக்க, அவரை தான் மக்கள் கொண்டாடுறாங்க, வைக்கணும்ல. இவங்களுக்கு என்ன இது வந்து போச்சு, ஏன் வைக்கல? அப்போ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அதை செய்து அந்த மாதிரி வச்சதாக தான், அதான் உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லி தகவல் சொன்னாங்க. கொஞ்சம் வேதனையாக இருந்துச்சு. அது வந்து இந்த ரமேஷ்குமார் அவங்க வந்து அவர் வந்து வானதியே வலதுகரம் வானதி சீனிவாசன் அவங்க இதில் இருக்காங்களா. சரி, அதனால் வானதி அக்கா வந்து இந்த மாதிரி அவங்களும் இன்னும் புரிஞ்சிக்கலைன்னா நமக்கு அது புரியலைங்க. நம்ம அவங்கள பெரிய ஆட்கள், தேசிய அளவில் தேசிய மகளிர் மோர்ச்சாவுக்கு தலைவியாக இருக்காங்க. இன்னமும் புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கலாம், இவங்களுக்கு எதிர்காலமே இருக்காதுங்க. சாபமே விட்டுருங்க. எனக்கு நல்லா தெரியும், என்கிட்ட நல்லா பேசுவாங்க, சின்னப்பா சார்னு தான் சொல்லுவாங்க. அந்த சாருங்கிறத கூட அவங்க வந்து விட மாட்டாங்க. அந்தளவு மரியாதையாக தான் என்கிட்ட பேசுனாங்க. ஆனால் நான் சொல்கிறேங்க, இதுக்கு மேலே திருந்தலைன்னா அந்த அம்மாவுக்கெல்லாம் எதிர்காலமே இருக்காதுங்க. 2 மாதம் கழிச்செல்லாம் தலைகளை மாறி போயிடும், அது வேற கதை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவருங்க, பண்ணக்கூடாதுங்க. இப்படி ஏதாவது ஒரு மேடையில், கொங்கு மண்டலமாக இருக்கட்டும், எந்த மண்டலமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு மேடையில் வானதி சீனிவாசன் அவர்களை மேடையில் வச்சுட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து அவங்கள வந்து குறைச்சி மதிப்பிடுற மாதிரியோ கௌரவிக்காமையோ விட்டுருக்காரா? அக்கா வாங்க, அக்கா வாங்க, இப்படி கூப்பிட்டு வச்சு தானே கொண்டாடுறாரு அவரு. இந்த புத்தி கூட உங்களுக்கு கிடையாதா? குறைந்தபட்சம் இந்த மத கூட உங்களுக்கு யோசிக்க நேரம் கிடைக்கலையா உங்களுக்கு? இது ரொம்ப வேதனையான விஷயங்க. நான் நினைச்சிருந்தேன், நான் என்ன தெரியுமா நினைச்சிருந்தேன், உண்மை வெளிப்படையாக சொல்றேங்க. நான் என்ன தெரியுமா நினைச்சிருந்தேன், நம்ம சும்மா ஒவ்வொரு தடையா திட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதனால வந்து என்னமோ இந்த வானதி சீனிவாசன் அவங்களை நான் ஏன் திட்டுறேன்? அண்ணாமலைக்கு எதிராக எப்போ வராங்களோ திட்டுவேன். அது வரைக்கும் நான் அவங்களுக்கு மேலே அக்கா தான், நல்ல மரியாதை தான், எல்லாம் தான். அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், வந்திருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லா தெரியும், நல்லா நேரடியாக தெரியும், நல்லாவே பேசியிருக்காங்க, நல்லா அது வேற கதை. ஆனால் எப்போ அண்ணாமலைக்கு எதிராக கொம்பு சீனாங்களோ அன்றைக்கு நான் அதை வந்து கண்டிச்சேன். முதலாவது அப்படியே கொஞ்சம் பொறுத்து பார்த்தேன், கொஞ்ச நாள் பார்த்தேன், அப்புறம் பார்த்தேன், அப்புறம் போக போக இதே எல்லாமே நீடிக்குன்னு சொல்லும்போது என்னால் அதை ஏற்றுக்க முடியலை. அதில் எனக்கு உடன்பாடு கிடையாதுங்க. இந்த மாதிரிலாம் பண்ண யார் பண்ணாலும் அதை வெளிப்படையாக சொல்லணுங்கிறது என்னுடைய. அதனால் நான் வந்து சொன்னேன். சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்தேன், சரி பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், பொது வெளியில் இருக்கக்கூடிய பொது வாழ்க்கையில், அதுவும் குறிப்பாக கட்சியில் பொறுப்புலலாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து யாரையாவது வந்து நம்ம வந்து குறைச்சி சொன்னோன்னா அது யோசித்து தான் நம்ம சொல்லணும். குறைச்சி இல்லைன்னா அவங்க விமர்சித்து நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம் அப்படின்னா அது அவங்கள பாதிக்கும். இப்போ நான் சொல்கிறது இப்போ வானதி சீனிவாசனை பாதிக்கும். நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி தான், ஏற்றுக்காமல் போனாலும் சரி தான், என்ன திட்டுனாலும் சரி தான், உண்மை அதுதான். இவங்க பண்ணுற அயோக்கியத்தனத்தை இதுக்கு மேலே ஏற்றுக்க முடியாதுங்க. இதுக்கு மேலேயும் அண்ணாமலைக்கு எதிராக தான் நாங்கள் கொம்பு சீவிட்டு தெரியும் அப்படின்னா பேசாமல் வீட்டில் இருக்கிறத தவிர வேறு வழி இருக்காது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவருங்க. என்னங்க ஒரு மனுஷன் 100 நாள் தாண்டி நடந்து ஒவ்வொரு இடத்துல இன்னும் காலையில் ஒரு பெரியவர் பேசுகிறார், எனக்கு வந்து வாஜ்பாய் ரொம்ப பிடிக்கும், நான் பாஜகக்காரன் கிடையாது, வாஜ்பாய் ரொம்ப பிடிக்கும், 76 வயசு ஏதோ அரௌண்டு 70 அப்படி, அதெல்லாம் அதுக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி தான் சொன்ன ஞாபகம். சென்னை போரூர் பகுதியில் தான். வாஜ்பாய் எனக்கு பிடிக்கும். அதுக்கு பிறகு எனக்கு வந்து மோடி அவங்கள ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து எனக்கு அண்ணாமலை அவரை பிடிக்கும். ஆனால் அவர் இந்த மனுஷன் வந்து நடந்து வரதை பார்த்தா இப்போ வந்து அவர் சேவ் பண்ணாமல் இருக்காது. அவர் முகச்சவரை மட்டும் பண்ண சொல்லுங்க, கண்ணமே டொக்கு விழுந்துட்டுன்னு சொல்கிறார். எப்படி வாட்ச் பண்ணுறாரு பாருங்க.
அவருக்கு கண்ணமே அது நடந்து டெய்லி நடந்து 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 இந்த தமிழகத்துல ஒரு மாற்றம் வரணுங்கிறதுக்காக அவர் நடக்கிறாருங்க. அந்த நடந்து நடந்து அவருக்கு கண்ணமே டொக்கு விழுந்துட்டு அவர் தாடி வச்சிருக்கனால அது வெளியே அதை மறைச்சிட்டு இருக்காரு. தாடி இப்ப சேவ் பண்ணாருன்னா அப்பட்டமா தெரிஞ்சு வேற உடலே கெட்டு போச்சுன்னு சொல்றாரு. அதாவது உடலே அந்த அளவு மோசமாயிட்டுன்னு சொல்றாரு. இப்படியெல்லாம் மக்கள் அப்பவும் சொல்றாரு, நான் பாஜக கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் நான் உறுப்பினரே கிடையாது, ஆனா ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் அப்படிங்கிறார் சொல்லி ரொம்ப தீவிரமாவே அதை பத்தி பேசிட்டு இருந்தார். அப்போ குறிப்பா திரு அண்ணாமலை IPS பத்தி பேசும்போது அதை சொல்லிட்டு இருந்தார். இது மாதிரி நிறைய பெரியவங்க அவங்க வீட்டு பிள்ளையாக இல்லைன்னா பேரனாக நினைச்சு வீட்டுல பூஜை பண்ணும்போது வேண்டுதல் வைக்கிறாங்க. நீங்க அந்த மாதிரி வளர்ந்துருக்க வேண்டியதானே? உங்களுக்கு கையில வாய்ப்பெல்லாம் கிடைக்கதானே செய்திருக்கணும். நீங்களும் அந்த அளவுக்கு வந்திருக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்திருக்கணும். இன்னொன்னு சொல்றாங்க, வெளிப்படையா சொல்றாங்க, இந்த வானதி சீனிவாசன் இருக்காங்கல்ல, ஏன் அவங்களை எனக்கு பிடிக்காம போன 2 காரணங்க. ஒன்று அண்ணாமலைக்கு எதிராக கொம்பு சின்னதில் எனக்கு நல்லது ஏற்கனவே ஒரு தடவை வெளிப்படையா சொல்லிட்டேன், திருப்பி சொல்ல வேண்டியதில்லை, அதனால எனக்கு பிடிக்கலைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, இவங்க கூடால அக்கானி தான் எழுதுவார். யுவராஜ்னு ஒரு பையன், லாயர், இளம் லாயர், 36 வயசுன்னு நினைக்கிறேன். இவர் 24 மணி நேரமும் வானதி சீனிவாசன் கூடவே தான் இருப்பார். எப்போ நீங்க அவங்க சென்னையில் அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போகும்போது அவர் தான் அங்கே இருப்பாரு. அவருடைய பதிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம் அக்கா இப்படியே தான். ட்விட்டர், ஃபேஸ்புக்கில் போடக்கூடிய ஒவ்வொரு போட்டோவுக்கும் எம் அக்கா வானதி சீனிவாசன், எம் அக்கா திருமதி வானதி சீனிவாசன். இந்த எம் அக்காங்கிற வார்த்தையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டார் யுவராஜ் பச்சைமுத்து. இவரு அப்படி ரொம்ப நெருக்கமா இருந்தார். இதுல இன்னொரு இதையும் நான் உங்களுக்கு சேர்த்து சொல்றேன். தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக பாஜக தலைவராக இருந்த போது வானதி சீனிவாசனை டம்மி பண்ணி ஓரமா வச்சுட்டாங்க. அவங்கள கிட்டத்தட்ட எந்த இதுவுமே கிடையாது, எந்த மரியாதையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனாலதான் இன்னொரு தேசிய அளவில் அப்புறம் பொறுப்பு கொடுத்தாங்கன்னு வச்சிருங்க. இவங்க கவர்னராக போயிட்டாங்க, அவங்க அதனால தேசிய அளவில் அவங்களுக்கும் ஒரு பங்களிப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு செய்திருக்காங்க, நல்ல காரியம். அந்த வானதி சீனிவாசனை ஒதுக்கி வச்சிருந்தாங்கல்ல தமிழிசை சவுந்தரராஜன், அந்த காலகட்டத்திலையும் எம் அக்கான்னு எழுதி கிட்டத்தட்ட என்னுடைய பார்வையில் அவங்களுடைய பையனாகத்தான் அவங்க அந்த அளவுக்கு அவங்க செய்தாங்க. இவங்களுக்கு 2 பையங்க உண்டு, அந்த 2 பையனும் செய்யாத வேலையில இவங்க இந்த யுவராஜ் செய்துட்டு இருந்தார். கோயம்புத்தூர் தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தல், அந்த தேர்தலில் இந்த பையனும் போய் அங்கே போய் எல்லாம் கூடவே இருந்து எல்லா வேலையும் அவர் எங்கே போனாலும் அவர் அதை செய்தார். அவர் கொரோனா வந்துட்டுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் பதிவு பண்ணுறேன், இது வரைக்கும் நான் வெளியே சொல்லாத விஷயம். கொரோனா வந்துட்டு எப்போ ஓட்டு பதிவு நெருங்கி வரும்போது கொரோனாங்கிறது தெரிஞ்சு உடனே அங்கேருந்து வேலூர்னு நினைக்கிறேன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டார். இவங்க அப்புறம் எலெக்ஷன் யாராக இருந்தாலும் எந்த வேட்பாளராக இருந்தாலும் ஓட்டு பதிவு நெருங்குற நேரத்தில் அதை விட்டுக்கிட்டுலாம் வரணும்னு நான் சொல்லலை, அது அப்படி நம்ம செய்ய வேண்டியதில்லை. நேராக போய் அவங்க இவர் அட்மிட் ஆகிட்டாரு. சரிப்பா நீ போனாங்க, வந்துட்டார், அட்மிட் ஆகிட்டார். இவங்க அங்கே தேர்தல் வேலையெல்லாம் ஓட்டு பதிவு முடிஞ்சு போச்சு. இவருக்கு சீரியஸ் ஆகிட்டு, யுவராஜுக்கு பார்க்கவே இல்லை, நேரில் பார்க்கவே இல்லை. ஓட்டு கவுண்டிங் வந்துட்டு ஓட்டும் எண்ணிட்டாங்க. எண்ணி இந்த அம்மா வெற்றி பெற்றாங்கன்னு அறிவிச்சாச்சு. அது பிறகு பார்க்கல. சரியான கோபம் எனக்கு இந்த இடத்துல தான். அதுக்கு பிறகாவது அவனை போய் பார்த்து, எப்பா உனக்கு அப்பல்லோ மாதிரியான வேற ஆஸ்பத்திரி ஷிஃப்ட் பண்ணுவோமா, அதில் ஒரு 3-4 லட்ச ரூபா செலவு பண்ணி ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி எப்படியாவது அவனை ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிட்டார் அவர். ஆனால் எப்படியாவது காப்பாற்றலாமே, நேரில் போய் பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோடும் போது இந்த அம்மா போய் பார்க்கவே இல்லை. கடைசியில் சட்டமன்றத்தில் போய் இவங்க பதவி ஏற்க போகிறாங்க. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு பதவியேற்பு நிகழ்ச்சின்னா அதிகாலை 3 மணிக்கு அவன் செத்து போயிட்டான். எப்படி ஏத்துக்கிடுவீங்க நீங்க? ஒரே ஒரு கேள்விதான், இவங்க 2 பையன் இருக்காங்கல்ல, அந்த ஒரு பையனுக்கு கொரோனா இப்படி இருந்தா இந்த அம்மா போய் பார்த்திருக்காரு. வேற ஆஸ்பத்திரி ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்களா, பண்ண மாட்டாங்களா? இவங்களால எனக்கு தெரிஞ்சு நல்லது நடந்ததாக எனக்கு தெரியாதுங்க. இந்த பையன் இந்த யுவராஜுக்கே நடக்காத போது கோவை மக்களுக்கு மட்டும் என்னத்தை கிடைக்கும் போது, என்னத்தை நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? முடிஞ்சா அண்ணாமலைக்கு வழியில போங்க, இல்லையா ஓரமா ஒதுங்கிருங்க, இதான் உங்களுக்கு நல்லது. நான் உண்மையில இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். இந்த அம்மாவை பத்தி என்ன பேசக்கூடாது, இது என்னையும் போயிட்டு போறாங்க, எக்கேடும் கெட்டு போறாங்கன்னு சொல்லி பேசாம தான் இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனை. அதனால நான் கொட்டி தீர்த்துட்டேன். இதே மாதிரி இந்த 2 டிக்கெட்டை திட்டிட்டு இருப்பேன் தெரியுமா, 2 தடவை திட்டிருக்கேன். ஒன்று கோலகலா சீனிவாஸ், ஒன்று ரங்கராஜ் பாண்டே. இந்த 2 பேரை நான் திட்டுறதுக்கு ஒரே காரணம் தான், 36ல தான் இங்க பாஜக ஆட்சி அமைக்க. அதுக்கு நீ யாரு நீ அதை பத்தி சொல்றதுக்கு? நீ எதுக்கு பிஜேபி மீட்டிங்ல நீ ஏன் கலந்துக்கிற?
பாஜகவினுடைய அந்த பிரச்சார அதாவது பேச்சாளர்கள் பயிற்சி முகாமில் போய் கலந்துகிட்டாலும் ரங்கராஜ் பாண்டே. நீ இங்க இல்லாம நீ வந்து நான் பொதுவான ஆளு நீ போ, ஒன்னும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் மணின்னு ஒரு ஆள் இருக்காரு, ஆர்கேன்னு ஒருத்தர் இருக்காரு, இன்னும் நிறைய பத்திரிகைகள் நக்கீரன்னு ஒருத்தர் இருக்கான், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க கருத்தை பத்தி யாராவது நம்ம பேசுறோமா? அவங்க வார்த்தையை நம்ம எடுக்கிறது கிடையாது. ஏன்னா அது அவங்க வேலை, அதை செய்துட்டு போறாங்க. நான் வந்து தேசியவாதினி காணிச்சுக்கிறீங்க, நான் வந்து இந்துத்துவாதினி காணிச்சுக்கிறீங்க, நான் பாஜக காரன்னு சொல்லிட்டு பாஜக மீட்டிங்ல ஏறீங்க. இந்த அறிவுசார் பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு, இதுல ஃபுல்லா இவங்க 2 பேரும் தான் வந்து நிப்பாங்க. கையில ராக்கி நான் கூட கட்டல, நான் RSS காரன், ராக்கி கேர் கட்டியிருக்கேன். மோடி அங்க ஜெயிப்பாரு, அவர் தான் வருவாரு. தமிழ்நாட்டுல பாஜக வெற்றி பெறாது, ஒரு சீட்டு கூட கிடைக்காது. கோலகல சீனிவாசன் எதுக்கு இந்த ஈனப்பிறவி, இந்த ஈனப்பிழப்பு எதுக்குன்னு கேட்கிறேன், எதுக்கு பண்ணணும்னு கேட்கிறேன். சரிங்க, உங்க கணக்குப்படி என்ன ஏன் அப்படி வராதான்னா அது எடப்பாடி கூட கூட்டணி வச்சாதான் வரும். சரிங்க, எடப்பாடி கூட கூட்டணியை வைப்பாங்க, வச்சா எத்தனை சீட்டு தருவாரு? 5 சீட்டு தருவாரு. 5 சீட்டு இருந்தா எத்தனை வெற்றி பெறும்? 2 சீட்டு வெற்றி பெறும். அதை வச்சு நாக்கா வலிப்பேன்னு கேட்டா அதுக்கு பதில் இருக்காது இவங்க கிட்ட. அது வந்து அது கூட்டணியில தான் இருக்கணும். எதுக்கு உங்களுக்கு? அண்ணாமலை வேண்டான்னு சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி வேண்டான்னு ஒதுங்கி போயாச்சு, ஜெயக்குமாரன் தினம் திட்ட ஆரம்பிச்சாச்சு, லேகியம் வைக்கிறார், அவரு அதை வைக்கிறாரு, இது வைக்கிறான்ட்டு RP உதயகுமார் பேசிட்டு இருக்காரு அண்ணாமலையை பத்தி. வேண்டான்னு போயிட்டீங்களா, நீங்க போங்க. பாஜகவுக்கு இப்போ நீங்க தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு கூட கிடைக்காட்டா கூட மோடி தான் பிரதமர்னு உலகத்துக்கே தெரியும். ஒரு சீட்டு கூட கிடைக்காட்டாலும் பரவாயில்ல. ஆனா அந்த பக்கம் திமுக மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல டேமேஜ் ஆகி போய் அழிஞ்சு போயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தெருவும் திண்ணமா அலைஞ்சிட்டு கிடக்காரு. அவரை போய் கூட்டிட்டு வந்து அவரை போய் சிம்மாசனத்துல உட்கார வைங்கன்னா என்ன கணக்கு இது? கிரவுண்டுக்கு போங்க, ஊருக்கு போங்க, கிரவுண்ட் லெவல்ல கேளுங்க. அங்க பாருங்க மெனக்கெட்டு போய் நயினார் நாகேந்திரன், அதாவது அதிமுக இருந்து வந்ததுனாலயே இன்னும் தெரியல, அந்த மைண்ட் செட்ல இன்னும் அப்படியே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் எப்படி பிஜேபி காரன்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. இவர் RSSல போய் ஒரு பயிற்சி முகாம்லாம் கலந்துகிட்டார், பெருமையா வேற சொல்லிட்டு இருந்தாங்க. தொண்டர்கள் விரும்புறாங்களா? எந்த தொண்டங்க விரும்புறான்? எடப்பாடி கூட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லி ஏதாவது ஒரு தொண்டனை காணிங்க. ஒன்னும் இல்லைங்க, இந்த வீடியோ எல்லாம் போடுறாங்கல்ல, அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல போய் பாருங்க. ஒரு தொண்டன், அதை படிக்கிறவெல்லாம் தொண்டன் தானே, யாராவது ஒருத்தன் இது வந்து ஆமாங்க எடப்பாடி கூட கூட்டணி வச்சா தான் வெற்றி போகும். எடப்பாடி கிட்ட அதிமுக இல்லையே, எங்கவே கூட்டணி வைப்பீங்க? கொங்கு மண்டலத்துல கருத்து கணிப்புன்னு ஒன்று சமீபத்தில் வந்து 12% இருக்காரு, 41% பாஜக இருக்கு. ஆளுங்கட்சி 37% இருக்கு திமுக. இந்த லட்சணத்துல அவருக்கு இப்ப அழிஞ்சு போறாரு. அவரை காப்பாத்துறதுக்கு இப்ப 4000 கோடிக்கு மேல ஏதோ அள்ளி விதைக்க போறாரு. அதுல இவங்களுக்கும் அங்கங்க கொஞ்சம் கொடுத்திருக்காரு. அதுக்கு விசுவாசமா இருக்கணும்னா இருந்திருப்போங்க. அதுக்காக வேண்டிய அண்ணாமலையை நீங்க வந்து இழிவுபடுத்தாங்க. அண்ணாமலையுடைய உழைப்பை வந்து நீங்க வந்து கொச்சைப்படுத்தாதுங்க. கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காருல. என் வாழ்க்கை எனக்கு 57 வயசு ஆச்சுங்க. நான் வந்து நம்ம வெளிப்படையா சொல்றேங்க, 88 அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி தான். நீங்க ஒண்ணு நடுநிலைமையெல்லாம் பார்க்க, நான் சொல்றது நடுநிலைமையா இருக்க மட்டும் பாருங்க, மற்றதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிஜேபி எந்த பொறுப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு சமயத்துல இருந்திருக்கேன், மற்றபடி தேசியவாதியா நான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேங்க. என்னுடைய பார்வையில இத மாதிரி ஒரு தலைவர் இனிமே எந்த காலத்திலும் தமிழ்நாடு கிடைப்பான்னு சொல்லவே முடியாதுங்க. கிடைப்பான்னு சொல்லவே முடியாது. ஏதோ கோயம்புத்தூர்ல கொஞ்சம், கன்னியாகுமரியில கொஞ்சம், ராமநாதபுரத்துல கொஞ்சம் அப்படி இருந்த பிஜேபியை தமிழகம் முழுக்க வளர்த்து கொண்டு வந்தா குறுக்குச்சாறு ஓட்டிட்டு நடக்கு இந்த கோஷ்டிகளை. இவங்களுக்கு தேசியம் கிடையாதுங்க, சுயநலம் தான் முக்கியம். அங்க வேலுமணி, தங்கமணி இவங்க கூட ஒரு டைப் வச்சுக்க வேண்டியது. கொங்கு மண்டலம் தான் நாங்க வரக்கூடிய எலெக்ஷன் பிறகு பாருங்க, ஏற்கனவே 2000-3000 ஓட்டுல தான் இந்த அம்மாலாம் வெற்றி பெற்றுச்சு. அதுவே அதிமுக ஓட்டெல்லாம் எங்க போச்சுது? நான் கேட்கிறேங்க, அதிமுக ஓட்டு எங்க போச்சுது? கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில அதிமுக கணிசமான ஓட்டு உண்டு இல்ல, அது அதிமுக ஏரியா தானே. அந்த அதிமுக ஓட்டு எங்க போச்சுது? ஏதோ யோகி வந்தாரு, அந்த ஒரு தொகுதிக்கும் வந்து பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு போனாரு. அங்க கூட இந்துக்கார மிச்சம் மீதி இருக்கவன ஓட்டு போட்டு உங்களை காப்பாத்தி வச்சிருக்கா. இதே மாதிரி இன்னும் வானதி சீனிவாசன் எந்த லட்சணத்துல இருக்கு, இதே மாதிரி தான் தமிழிசை சவுந்தரராஜன். 2 மாநிலத்துக்கு கவர்னர். ஒரு தகவலை சொல்றேன், 2 மாநிலத்துக்கு கவர்னர் ஆகி அந்த அம்மா அழகு பார்த்து வச்சிருக்காங்க. இவங்களுக்கு சென்னையில விருகம்பாக்கம் தொகுதியில இருக்காங்க, கன்னியாகுமரியில அகஸ்தீஸ்வரம் பஞ்சாயத்து இவங்களுடைய பூர்வீகம். அங்க ஒரு டவுன் பஞ்சாயத்து, அகஸ்தீஸ்வரம்ங்கிறது ஒரு டவுன் பஞ்சாயத்து, 15 உறுப்பினர்களை கொண்ட ஒரு டவுன் பஞ்சாயத்து. சென்னையில விருகம்பாக்கம் அது வந்து சாலி கிராமத்துல வரக்கூடிய வார்டு. இந்த 2ல ஒரு வார்டு கூட வெற்றி வர்றதுக்கு துப்பு இல்லைங்க இவங்களால. கவர்னரால நீங்க நேரடியா வந்து பிரச்சாரம் பண்ண முடியாது, உலகத்துக்கே தெரியும். ஆனா அங்க இருக்கக்கூடிய பாஜக இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட நீங்க பேசலாம்ல. ஏங்க வார்டு வீடு இருக்கக்கூடிய வார்டு, இதை நீங்க வெற்றி பெற வைங்க, அதுக்கு நான் என்ன வழிகாட்டணும் அதை வழிகாட்டலாம்ல அவங்கள. 2 மாநிலத்துக்கு கவர்னர், சென்னையிலே வீடு இருக்கு, அங்க ஊரு அது அகஸ்தீஸ்வரம்,
அப்ப அகஸ்தீஸ்வரம் ஒரு பஞ்சாயத்து தானே, 15 வார்டு தானே இருக்கு. பாஜக நல்ல வளர்ந்த பகுதி தானே. அதுல அந்த பஞ்சாயத்தை வெற்றி பெற வைக்கிறது துப்பு கட்ட இவங்க 2 மாநிலத்துக்கு கவர்னர். இப்ப வந்து கன்னியாகுமரியில நிக்கணும், தூத்துக்குடியில நிக்கணும், தென் செயலில் நிக்கணும். இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு இது வேற எதுவுமே இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப அழிச்சாட்டேங்க. இவங்க இந்த பக்கமா அண்ணாமலைக்கு எதிராக கொம்பு சீவிட்டு தெரியுது. இதுங்க கவர்னர் வேற இருந்துட்டு இதுக்கு பங்குக்கு இது இந்த அம்மா பண்ணிட்டு இருக்கு, அந்த அம்மா அதுக்கு பங்குக்கு அங்க பண்ணிட்டு இருக்கு. என்னங்க இது? ஒழுங்கா திருந்துங்க, இல்லைன்னா அதை ஒளிஞ்சு போயிருங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.